டயலாக் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்களே சார். ஏய் பெரிய பை உள்ள போய் செட்டி போட்டு வரட்டும் உங்களெல்லாம் சாவடிச்சிருவான். என்ன நினச்சிக்கிட்டே எங்களை மானம் தான் பெருசுடா, குடும்ப கௌரவம் தான் மிச்சம். குடும்ப கௌரவம் தான் மிச்சம். பர்பி இருந்த எங்கே பர்பி. ஓ எங்களுக்கு குடும்ப மானம் தான் பெருசு. அது ஒரு காமெடியாக செட் ஆச்சு. அது அப்பப்போ பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் எது எழுதுன டைலாக் கிடையாது. ஸ்பாட் அங்க ஸ்பாட்ல தான் செட்டி போட்டு வர்றது இதெல்லாம் ஸ்பாட் டைலாக். ஆமா எழுதல. ஓகே. இன்னொன்னு சொல்லுவாங்களே சார், பவர் ஸ்ரீனிவாசன் வந்து அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி அப்பாக்கு இதாயிடுச்சு அப்படின்னும் போது என்ன அப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உடனே சந்தானம் சார் வந்து கை அப்படியே மூக்குல வச்சிருவா. என்ன இட்லி மீன் குலம் சாப்பிட்டியா அந்த. ஓகே சார். அப்புறம் இந்த நிறைய இந்த கேட்கறது எல்லாமே செஃப்பா இருக்கீங்களே நீங்க வேற படத்துல வந்தீங்க தலைவா படத்துல. அந்த ரசம் பண்ண ரெசிபி, உப்புமா ரெசிபி இதெல்லாம் எப்படின்னு கேக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் நான் இல்லை. ஆக்சுவலாக எம்எஸ் பாஸ்கர் சார் அப்படின்னு தம்பிராமையா எம்எஸ் பாஸ்கர் ஏதாவது சொன்னாங்க. கடைசியில் இல்லை டைரக்டர் இறங்கணுன்னு நீ தான் கேரக்டர் இந்த ஸ்டெப்பை என்ன பண்ணணும் அது எதை பண்ணு இஷ்டம் இல்லை.